சேலம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு கோரிக்கைக்காக போயிருந்தோம். இப்போ வர பீப்புள் எல்லாரையும் உட்கார வைக்காம நிற்க வச்சு மனு வாங்கி விசாரிக்கிறத வீடியோ எடுத்து கொஸ்டின் பண்ணும்போது கலெக்டர் முன்னாடி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் போலீஸ் பலவந்தமாக ஃபோனை பிடிங்கிட்டு என்னை வேற இழுத்துட்டு போனாங்க. இது மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதை பார்த்துட்டு கலெக்டர் சும்மா தான் உட்காந்துருந்தாரு. இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இங்கே என்ன ரைட் டு பிரைவசி அப்ளை ஆகுதா, நீங்கள் என்ன லஞ்சம் வாங்குறீங்களா இல்லை வேற எதனாச்சும் தப்பு பண்ணுறீங்களா, அப்படியே பயப்படுறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணேன். கோர்ட்லேயே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன கோர்ட்டோட பெரிய ஆளா அப்படின்னு கேட்டு மேலேருந்து கையெடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து மொபைலே வாங்கிட்டேன். இப்படி பண்ணுறது ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் பண்ணுது. அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு ஊழியர்களை ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும் தான் வீடியோ எடுக்கக்கூடாது. நாம் எடுக்கிற வீடியோ அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது. அங்கே யாரோட ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதாவது மற்றவங்களோட தனி உரிமையை பாதிக்கிற வகையிலோ ஆபாசமாகவும் இருக்கக்கூடாது. நீதிமன்றம் அல்லது குறிப்பிட்ட அலுவலக விதிகளால் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடாது. அப்புறம் செக்யூரிட்டி ஜோன்ஸில் இருக்கக்கூடாது. அதாவது இராணுவ பகுதி, பாதுகாப்பு பகுதி, அப்புறம் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகிற இடத்துலலாம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தவிர அரசு ஊழியர்களோட பொது நடவடிக்கைங்க, பொதுநல பிரச்சனை, பொது அலுவலகத்தில் நடக்கிற சேவை குறைபாடு, பொதுமக்கள் சந்திக்கின்ற சிரமங்கள், அப்புறம் பிரச்சனைங்க, இது எல்லாத்தையும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ எடுத்தவங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தடுத்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வக்காலத்து வாங்க வந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கோர்ட் ஜட்ஜு மானாவாரியாக கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மொபைல் ஸ்நாச் பண்ணிட்டு திரும்ப தரலனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்குது. போலீஸ் மொபைல்ஸ் ஒரு கேமராவை சீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்நாச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சீஸ் பண்ணால் அதுக்கு ரீசன் சொல்லணும். சீசர் மெமோ ஆர் மகாசார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் சீசரு, IMEI நம்பரு, சிம் டீட்டெயில்ஸு, மொபைல் கண்டிஷனு, ஸ்டேஷன் என்ட்ரி ரெக்கார்டு, அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி சீஸ் பண்ணாமல் ஸ்டேஷனில் நீங்கள் அவங்க அன்அஃபிஷியலாக பண்ணுற திருட்டுத்தனத்தையோ இல்லை உங்களை இல்ட்ரீட் பண்ணுறதையோ வீடியோ எடுக்கும்போது ஸ்நாச் பண்ணுவாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை டெலிட் பண்ண உங்கள் மொபைல் அன்லாக் பண்ண சொல்லி மிரட்டுவாங்க. நீங்கள் இப்போ பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. கோர்ட் ஆர்டர் இல்லாமல் மொபைல் அன்லாக் பண்ண சொல்ல போலீஸ்க்கு அத்தாரிட்டி இல்லை. ஆஃபீஸர் நேமு, டைமு எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் வச்சுக்கோங்க, நான் ஸ்நாச்சிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துருங்க. வந்துட்டு நீங்கள் 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்க பர்சனல் டேட்டா எல்லாம் ஆர்டிகல் 21 மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அன்லாக் பண்ண சொல்கிறது ரைட் டு ப்ரைவசியை வயலேட் பண்ணுது. அண்ட் இது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்சஸ். டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.